நம்ம தியானத்துல நீங்க சொன்னீங்க, அதாவது விஸ்வசக்தி நமக்கு வர்றது, ஆரோக்கியம் வர்றதுங்கிறத சொன்னீங்க. அத பத்தி நீங்க கொஞ்சம் விளக்கப்படுத்துவீங்களா? எப்படி ஆரோக்கியம் விஸ்வசக்தி போறதுனால எப்படி ஆரோக்கியம் வருதுங்கிறத கொஞ்சம் விளக்கப்படுத்துங்களேன். நல்ல விளக்கி சொல்லலாம். அதாவது தியானத்துல என்ன ஆகுதுன்னா நம்ம மூச்சை கவனிக்கிறோம். மூச்சை ம். கவனிக்கும் போது என்ன ஆயிடுதுனாக்கா நமக்கு மனமானது காலி ஆகுது. மனம் காலி ஆயினாதான் அந்த விஸ்வ சக்தியை நம்ம ஈர்க்க முடியும். இல்லைன்னா அந்த மனதில் இருக்கும் எண்ணங்கள் எல்லாம் தடையாக இருக்கு. விஸ்வ சக்தி ஈர்க்க முடியாம இருக்கு. இப்ப விஸ்வ சக்தியை ஈர்த்துட்டோம். ஈர்த்துட்டு உடல்ல வரும்போது என்ன ஆயிடுதுனாக்கா நம்ம உடல்ல நிறைய நாடிகள் இருக்கு. நாடி மண்டலம். நம்மளுடைய நாடி மண்டலத்துல 72,000 நாடிகள் இருக்கிறதா, அதாவது டியூப்ஸ், எனர்ஜி டியூப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சக்தி நாடிகள். சக்தி ம். ஓடிட்டே இருக்கும். அந்த எனர்ஜியானது ஓடிட்டே இருக்கும், சக்தியானது ஓடிட்டே இருக்கும். அந்த இப்ப நம்ம கரண்ட் ஓடுது இல்ல, நம்ம வீட்டுல எல்லாம் அந்த ஒரு வயர் கொடுத்துருப்பாங்க. அந்த வயருக்குள்ளால அந்த கம்பி இருக்கும்ல, கம்பி வழியில அப்படியே ஓடுது இல்லையா கரண்ட். அதே மாதிரி நம்மளுடைய சக்தியானது அந்த நாடிக்குள்ளால ஓடிட்டே இருக்கும். அந்த நாடி மண்டலம், அந்த நாடி மண்டலம் கண்ணுக்கு தெரியாமல் நம் உடலில் இருக்கின்றது. அது அதுக்குள்ளால இந்த சக்தியானது ஓடிட்டே இருக்கும். அந்த சக்தி மண்டலத்தில் தான் இந்த விஸ்வ சக்தியானது இறங்கிடும். அது ஈர்க்கப்படும் முதல்ல. அப்ப அது ஈர்க்கப்படும் போது என்ன ஆகுது, அந்த நாடி மண்டலம் எல்லாம் சுத்திகரிக்கப்படுகிறது. அதில் இருக்கும் நச்சுக்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு, அதில் இருக்கும் தங்கு தடைகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு, அதில் இருக்கும் சில தடைகள், பிளாக்ஸ் சொல்றோம்ல, அந்த தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டு சுத்திகரணம் ஆகிறது. அப்படி சுத்திகரணம் ஆகும்போது என்ன ஆயிடுனாக்கா நமக்கு வியாதிகள் எல்லாம் மறைஞ்சு போயிடும். மூட்டுல ஒரு வலி வருது அப்படின்னா அதுக்கு நிகரான இடத்துல உங்களுக்கு அந்த நாடி நாடி மண்டலத்துல நிறைய பிளாக்ஸ் இருக்கு. சோ அதனால அது அது தடைப்படுறதுனால தான் வியாதிகள் நிறைய வருது. அப்ப இந்த நாம தியானம் செய்யும்போது விஸ்வ சக்தி என்ன செய்யுதுன்னா நாடிகளை எல்லாம் சுத்தம் பண்ணுது. சுத்தம் பண்ணி இந்த பிளாக்ஸ், அந்த தடைகளை எல்லாம் நீக்குது. அது நீக்கும் போது என்ன ஆகுது, அங்க இருக்கும் ஏற்கனவே இருக்கிற வியாதிகள் குணமாகுது. அதுவும் இல்லாம இனிமே வரப்போகிற ஏதாவது பிளாக்ஸ் எல்லாம் அதுல வியாதிகள் வரலாம் என்கிற அந்த இதை கூட அது நீக்கிடுது. அந்த ஒரு நிகழ்வை கூட நீக்கிடுது. அதனால கண்ணுக்கு ம். தெரியாத பல விஷயங்கள் நம்ம உடல்லயும் மனசுலயும் நடக்குது இல்லையா? அந்த மாதிரி இந்த ஆமா. விசு சக்தி கூட நம்மளுடைய நாடி மண்டலத்தை சுத்திகரணம் செய்யும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல இருந்துதான் மனுஷன் கரெக்டா ஆரோக்கியமா இருந்துச்சுக்கான். தினமும் இது நடக்குது. நம்ம தூங்கும் போது கொஞ்சம் விசு சக்தி கொஞ்சோண்டு வாங்கிக்கிறோம். அது என்ன பண்ணுதுன்னா உடல்ல எல்லாம் இருக்கிற நாடி மண்டலத்துல சுத்திகரணம் பண்ணிட்டு தான் வருது. அதனால போது கொஞ்சம் அந்த விசு சக்தியை வாங்கிட்டு அது இந்த குணமாக்கிடும். நாடி மண்டலத்தை எல்லாம் கிளியர் பண்ணும்போது என்ன ஆயிடுதுனாக்கா அந்த தடைகள் இல்லாம அங்க வியாதிகள் எல்லாம் குணமாகி சரியாறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோ அது ம். ஆனா தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சு அவங்களுக்கே அது அனுபவ ரீதியா அவங்களுக்கு கிடைக்கும் போது அதை நல்லா நம்புவாங்க. இதுதான் நடக்குது. நம்ம சாதாரணமா தூங்கும் போது இதுதான் நடக்குது. ஆனா அதுல கிடைக்கக்கூடிய ஆற்றலானது தூங்கும் போது நமக்கு கிடைக்கிற விஷய சக்தியானது ரொம்ப கம்மி. ஒரு ஸ்பூன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா தியானத்துல இருக்கும்போது பெரிய அண்டா நிறைய நிறைய நம்மளுக்கு சக்தியானது கிடைச்சிருக்கு, அந்த ஆற்றல் கிடைச்சிருக்கு. அதுதான் வித்தியாசம். சோ தியானத்திற்கும் தூக்கத்துக்கும் அது ஒரு பெரிய வித்தியாசம். சோ தியானம் பண்ணும்போது நீண்ட நேரம் இப்போ நான் பண்ண முடியுது என்னால. ம். பண்ணும்போது ஹெட் சேக் ஆயிட்டே இருக்கு. ம். ஆம், ஆம், நல்லா ஆழ்ந்த தியானம் மூச்சை கவனிக்க கவனிக்க அந்த தாட்லெஸ்க்கு போயிடுறேன். ஹெட் ம். மூவ் ஆகும்போது திருப்பியும் அந்த அந்த சுவாசம் கூட வருது. அது கரெக்டா என்னன்றது எனக்கு இன்னும் தெரியல. பட் ஆனா ம். நல்லா இருக்கு மேடம். நல்லா இருக்குல்ல, அது போதும். ஹெட் அசையும். அது குண்டலினி சக்தி எழுச்சி ஆகும் போது அந்த மாதிரி இதர பாகங்கள்லாம் சில சில அசைவுகள் இருக்கும். ஆனா தலையில அசைவு இருக்கலாம். ஆனா அதனால ஒன்றும் கஷ்டம் இல்லை. இது மற்றபடி இப்படியே செஞ்சிருப்பாங்க. மூச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு மூச்சே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால அதை கவனிக்க வேண்டாம். மற்றபடி ஏற்படுறதெல்லாம் கவனிச்சுட்டு வாங்க. எதுவுமே இல்லைன்னா அப்படியே நிம்மதியா பேசாம ஒண்ணுமே இல்லாம அப்படியே இருந்துட்டு அவ்வளவுதான். ஓகே உங்களுக்கு நல்லா ஓகே தானே தேங்க். இருக்கு. அப்ப உங்களுக்கு நல்லா இருக்கு. இந்த மாதிரி தியானம் செய்ய செய்ய உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், சங்கடங்கள் அதெல்லாம் தீருமா அப்படிங்கறத கேட்டிருந்தீங்க போல இருக்கு இல்லையா? ஆமா மேடம், ஆமா மேடம். எப்படி தீருதானாக்கா நம்மளுடைய மனமானது அப்ப தெளிவுபட்டுது. தெளிவுபட்டு தெளிவுபடும் போதுதான் மனசக்தி ஜாஸ்தியாகும். மனோபலம் ஜாஸ்தி ஆகும் போது அறிவும் கூட கூடவே வளரும்.
வளர்ந்து நுண்ணறிவாகும். அப்போ அந்த அறிவின் பலத்தினால என்ன ஆயிடும், அறிவு கிடைச்சதுனால அந்த நுண்ணறிவு வாயிலாக நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்றதுக்குள்ள அந்த புத்தி நம்மளுக்கு கிடைச்சிடும். அது வந்து தியானம் பண்ணதுக்கு அப்புறம் சகஜ நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சகஜ வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அறிவானது எழுச்சி அடைஞ்சு நமக்கு வந்து அந்த அறிவு மூலியமா நம்ம வந்து அது எல்லாத்து பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம். தீர்க்க முடியாதுன்னு தெரிஞ்சா அமைதியாவும் இருந்துக்கலாம். ரெண்டுமே நம்மளுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். அந்த என்ன லெசன்ஸ் படிக்கணுமோ அதை வந்து அப்போ அந்த சமயத்துல அந்த அந்த அறிவானது நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துரும். நம்ம அறிவுக்கு தெரிஞ்சிடும். தெரிஞ்சால் அறிவுக்கு எல்லாமே தெரிஞ்சதுனாக்கா அதுதானே பாடம் கற்றது இல்லையா? அறிவுக்கு போன மனம் வாயிலாக அறிவுக்கு போய் சென்று அடைஞ்சிடும் அந்த பாடம். அப்ப வந்து அதுல இருந்து தெரிஞ்சுக்குவோம். அப்ப அதுக்கு மேல அதே மாதிரியான கர்ம வினைகள் நமக்கு கஷ்டங்கள் ஏற்படாது. சரியா? அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ வந்து அந்த மனம் தான் அதுல இருந்து தெளிவடைஞ்சு மனோபலம் ஏற்படுறது நல்லாவே உணர்ந்து. மாஸ்டர், நாம் 5ஆம் பரிணாமம் நோக்கி போய்கொண்டு இருக்கிறோமா அல்லது இப்போது 5வது பரிணாமத்தில் தான் இருக்கிறோமா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த 5th டைமென்ஷன் இதுல பத்தி சொல்றாங்கல்ல, போயிட்டு இருக்கோமாங்கிறத பத்தி. அதாவது 4ஆம் பரிமாணத்துக்கு வந்துட்டோம். 3 முப்பரிமாணம் உள்ள உலகம் இது, அதுதான் இருந்துட்டு இருக்கு. ஆனா சிலர் வந்து இந்த உலகத்தில் இருக்கும் சிலர் வந்து 4ஆம் பரிமாணத்துக்கு வந்திருக்காங்க. 3ஆம் கண் அது மூலியமா கிடைக்கக்கூடியது. 5ஆம் பரிமாணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கும்போது இன்னும் அதுல இருந்து கொஞ்சம் சிலர். 5வதுனாக்கா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஞானமானது வந்து அடையக்கூடிய விஷயம். அது வந்து சிலருக்கு அது கிடைச்சிட்டு கைகூடிட்டு இருக்கு. சிலவங்களுக்கு எல்லாம் அந்த பாதையில போயிட்டு இருக்கு. இப்படியே அந்த 3ஆம் பரிமாணத்துல இருந்து 4ஆம் பரிமாணம் அப்படின்னாக்கா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம் மூவ் பண்றது கிடையாது. அது அந்த பூமிக்குள் இருக்கும். பூமிக்கு ஒண்ணும் ஆக போறது இல்லை, பூமி அப்படியேதான் இருக்க போகுது. ஆனா பூமியில் வாழும் ஜனங்கள், மக்கள், அவங்க வந்து அவங்களுடைய அபிவிருத்தியில முன்னேறிட்டே போறாங்க. அவங்களுடைய ஆன்ம இது இருக்கு இல்லையா, ஆன்ம வளர்ச்சி அது வந்து நடந்துட்டே போகுது. அது வந்து 3 பரிமாணங்களையும் தாண்டி 4வது பரிமாணத்துல வந்து 4வது பரிமாணத்துல 5வது பரிமாணத்தை நோக்கி போகும்போது உலகத்தில் வந்து 5வது பரிமாணம்ங்கிறது ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லலாம். சோ பூமி எங்கேயும் நோக்கி போறது இல்ல, ஜனங்கள் மாறிட்டு வராங்க. நாம தான் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே வரோம். தியானம் நிறைய நடக்கிறதுனால நம்ம ஜனங்கள் வந்து அதை முன்னேறிட்டு ஆன்மா முன்னேற்றம்ங்கிறது ஏற்பட்டு இந்த 4ஆம் பரிமாணம் 5ஆம் பரிமாணம் அப்படின்னு ஒவ்வொரு பரிமாணங்களா நம்ம வந்து முன்னேறிட்டே போறோம். அதிவேகமாக முன்னேறி கொண்டு வரக்கூடிய காலம் இது. ஏன்னாக்கா நம்மளுக்கு வந்து போட்டான் பேண்ட் எனர்ஜி நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. அதனால இப்ப கொஞ்சம் தியானம் செஞ்சாலே அந்த மாதிரி பெரிய ஒரு நிலையை சீக்கிரமே அடைஞ்சிடலாம். அதனால வந்து சக்தி வாய்ந்த ஒரு எனர்ஜி நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதனாலதான் போய் ஹிமாலயஸ்ல உட்கார வேண்டாம், வேற எங்கேயும் ஜடாமுடியெல்லாம் வளர்ந்து புத்து வளர்ந்து அப்படியெல்லாம் ஒவ்வொருத்தர் தியானம் பண்ணி அந்த காலத்துல பண்ணினதாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதெல்லாம் அவசியமே இல்லை. அவங்கவுங்க வீட்டு பெட்ரூம்லயே அந்த டிராயிங் ரூம்லயே உட்காந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கண்ண மூடி உட்கார்ந்தாலே போதும், நம்மளுக்கு வந்து தியானம் கை கூடி எடுத்து பாருங்க. சோ அதனால வந்து அந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல நம்ம எல்லாருமே இருக்கோம். ஒரு புறம் வந்து பார்த்ததுனாக்கா மற்றதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னாக்கா ரொம்ப ஆன்ம வளர்ச்சியானது நல்லா நடந்துட்டு இருக்கு. சோ அதனால இது வந்து கண்டிப்பா நம்ம அது கை கூடிடும். வளர்ச்சி முன்னேற்றம் அந்த பாதையில் போயிட்டு இருக்குன்னா பூமி எங்கிருந்தோ ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கம் போறது டிராவல்னு கிடையாது. அது அப்படி தப்பா நினைச்சுக்கூடாது. பூமியில் இருக்கும் ஜனங்களின் வளர்ச்சியே அது காட்டுது. அது ஆன்ம வளர்ச்சி. தியானத்துல ஆரம்பத்துல நான் மூச்சு பாக்குறேன், அதுக்கப்புறம் மூச்சு எங்க போச்சுன்னு எனக்கே தெரியல. மூச்சு தேடினாலும் கிடைக்கதே இல்லை. அது கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நிக்கும் போதுதான் வருது மேம் மூச்சு. அது எங்க போச்சுன்னே தெரியல. மூச்சு நின்னுட்டு இந்த 3ஆம் கண் வாயிலாகவே மூச்சு விடுவோம். நம்ம மூச்சு வந்து மூக்கால விட மாட்டோம். கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் 3ஆம் திறந்துட்டு அது வழியில மூச்சு போயிட்டு இருக்கோம். அதனால நம்ம கவனிக்கவே முடியாது, நேரடியா வெளியில இருந்து உள்ள போயிடும். சோ அதனால வந்து அந்த மூக்குங்கிற சமாச்சாரமே இருக்காது. அதனாலதான் நம்மளுக்கு கவனிக்க முடியாது. கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அப்படி ஆயிடும். சோ அதனால வந்து அதுக்கெல்லாம் கவலையே பட வேண்டாம், சும்மா பண்ணிட்டே இருங்க. ஆனா நீங்க உட்கார்ந்துக்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுல வந்து ஏதாவது வசதிகள் பண்ணிக்கிறதுக்கு முடிஞ்சதுன்னா பண்ணுங்க. இல்லைன்னா எங்கேயோ ஒரு எனர்ஜி குறைஞ்சிருக்கு, எங்கேயோ ஒரு கர்மா இருக்கு உங்களுக்கு. இது யாரையோ தியானம் செய்யும் போது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் போன ஜென்மத்துல. அதனால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வருது. இவ்வளவு வருஷம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வரும். சிலப்பெல்லாம் கர்மாக்கள் வந்து உடனே வராது, போக 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 போகதான் வரும். அப்ப வந்து தியானிகளுக்கு கஷ்டங்கள் வராதுன்னா கண்டிப்பா வரும். ஆனா அது வந்து ஏன் வரும் அப்படின்னாக்கா அவங்க எல்லா பாவத்தையும் கழிச்சுட்டு போகக்கூடிய ஒரு நிலையில இருக்காங்க. ஏன்னா ஆன்ம வளர்ச்சியில் வந்துட்டாங்க அந்த பாதையில.
அதனால வந்து உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் எல்லாம் வரும். ஆனா வந்து அதுக்காக மனம் தளரக்கூடாது. ஏதாவது முறைகள் பண்ணிக்கணும். அப்புறம் நிறைய எனர்ஜி வேஸ்ட் எங்க பண்றீங்களோ அவங்க கூட பேசாதீங்க. அவங்க கூட போன் கூட பண்ணக்கூடாது. அதே மாதிரி எங்க எனர்ஜி நம்மளோடது வீணாகுதோ அதை அந்த விதத்தை எல்லாத்தையும் நீங்க கட் பண்ணணும். அந்த இதெல்லாம் அடைக்கணும். எங்க வந்து பாத்திரத்துல ஓட்டை இருந்தா தண்ணி வீணா போயிடும் இல்லையா? அந்த ஒரு பானை இருக்கு, பானையில ஒரு ஓட்டை இருந்ததுன்னா சின்ன ஓட்டையா இருந்தா கூட அது வழியில தண்ணீர் வெளியில போயிடும் இல்லையா? அந்த மாதிரி இல்லாம அந்த ஓட்டைகள் எல்லாம் அடைக்கணும். அப்படி அடைக்கும் போது உங்களுக்கு வந்து உங்ககிட்டயே எனர்ஜி தங்கிடும். அதுவும் இல்லாம அதை நல்லா சிறப்பா வளர்த்துக்கணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கணும். சின்ன குழந்தைங்கள் கூட சேர்ந்து தியானம் பண்ணுங்க. அந்த பள்ளிகளுக்கெல்லாம் போக முடிஞ்சதுன்னா, பிரான்ஸ்ல உங்களுக்கு அந்த அனுமதி இருக்கோ என்னமோ, எந்த மாதிரி ஒரு நாடுன்னு தெரியாது. அப்படி உங்களுக்கு அந்த அந்த வாய்ப்பு இருந்ததுனாக்கா அவங்க கூட எல்லாம் போய் இருந்து அக்கம் பக்கத்துல எல்லாருக்கும் போய் சொல்லி இந்த தியானத்தை சொல்லி கொடுங்க. அவங்க முதல்ல கேட்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. ஆனா மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்லி மூச்சை கவனித்தல் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா அவங்களும் எடுத்துக்குவாங்க. அப்படியாக நீங்க வந்து கொஞ்சம் பேருக்கு சொல்லி கொடுக்கும் போது உங்க இந்த பிரச்சனைகள்ல இருந்தாலும் நீங்க வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ரீதியான கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படும். எல்லா இடத்துலயும் டெஸ்ட் இருக்கு இல்லையா? நம்மளுக்கு எல்லாம் ஒரு 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 6வது வருஷத்துல தியானத்துல உள்ள சேர்த்திக்குவாங்க. மாஸ்டர்ஸ் எல்லாம் அப்படி வச்சிருக்காங்க. என்ன பண்றது? எனக்கும் இருந்தது நிறைய. தியானமே செய்ய விடாம எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும். ஆனா வந்து ஆனாலும் விடாமுயற்சியா எது வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நிறைய வலிகள் இருக்கும். ஆனாலும் கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பேன். 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் அலாரம் வச்சுட்டு கண்ணை மூடியே உட்காந்துருப்பேன். மியூசிக் போட்டுருப்பேன். வலி ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கும். கண்ணை திறந்துடலாம் தோணும். ஆனா விடாப்பிடி ரொம்ப பிடிவாதமா உட்காந்துக்கணும். என்ன பண்ண முடியும்? அப்ப அதுல இருந்து ஜெயிச்சு வந்துடலாம். ஓகே. போக போக எக்ஸாம் வந்து டஃப்பா இருக்கும். பெரிய கிளாஸ் வர வர நம்மளுக்கு கஷ்டமான பரீட்சை தானே இருக்கும். அந்த மாதிரிதான். மாஸ்டர், என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்ப நம்மளுக்கு டாக்டர் வந்து அனஸ்தீசியா கொடுக்குறாங்க. அப்ப நம்ம வந்து கான்சியஸ்னஸ் நம்மளுக்கு போயிடுது. இப்ப நம்ம ஆபரேஷன் எல்லாம் பண்ணும்போது கொடுக்குறாங்க. அப்ப அந்த பாடி என்ன ஆகுது? அப்ப அந்த சிச்சுவேஷன்ல என்ன நடக்குது? ஆக்சுவலா திரும்பி அந்த நம்மளுக்கு அந்த ரியலைசேஷன் வந்தோம்னா அந்த பெயின்லாம் நம்ம ஃபீல் பண்றோம். அப்ப இந்த பாடி எப்படி செக்ரிகேட் ஆகுது? இதோட இன்டர்லிங்கிங் எப்படி நடக்குது? அது வந்து அந்த மாதிரி அனஸ்தீசியா கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடுதுன்னா எல்லாமே மரத்து போக செய்திடுறாங்க. நரம்புகளுக்கு அந்த வலியை உங்களுக்கு உணர்த்தக்கூடிய நரம்புகள்ல வந்து அது செயலிழக்க செய்திடுறாங்க. சாதாரணமா கொடுக்குற மருந்து மாத்திரை, தலைவலி மாத்திரை, வலி மாத்திரைகள் எல்லாம் கூட அதைத்தான் செய்யுது. லேசா செய்யுது. அது அனஸ்தீசியால அதிகமா செய்யுது. அப்ப அதிகமா நம்ம செய்யும் போது அது மரத்து போயிடுச்சு, உணர்வற்றி இருக்கோங்கிற அந்த டியூரேஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால அதை நம்ம ரியலைஸ் பண்றோம். ஆனா சின்ன மாத்திரையிலயும் அதுதான் நடக்குது. என்ன செய்யறாங்க? அந்த மூளைக்கு போகணும்ல, எங்கேயோ காலில் அடியில எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அடிபட்டுடுச்சு, அந்த வலி இருக்கு. அந்த வலியை வந்து அந்த நரம்பு வாயிலாக மேல எடுத்துட்டு போய் அந்த அந்த நரம்பு பகுதியில அது நரம்பு மண்டலத்துல சொல்லும் போது அது 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 வழியில போய் ஓ எனக்கு வலிக்குதுங்கிறத நம்ம ஃபீல் பண்ண வைக்குது இல்லையா? அப்போ உடனே அதுக்குள்ள பரிகாரத்தை பாக்குறோம். அதுக்காக தான் அந்த மாதிரி நரம்பு மண்டலம்ங்கிறது வச்சிருக்காங்க. சோ அந்த நரம்பு மண்டலத்தை வீக் ஆக்கிடுவாங்க. இந்த இது போது அனஸ்தீசியா கொடுக்கும்போது மருந்துகள்லாம் சாப்பிடும்போது அதை வீக் ஆக்கிட்டாக்கா அது செயலிழந்து போயிடும். செயலிழந்து போகும்போது உங்களுக்கு அந்த அந்த மோட்டார் அண்ட் நியூரான் நர்வ்ஸ் இருக்குல்ல, மோட்டார் அண்ட் வேற ஏதோ ஒரு நர்வு இருக்கு. அந்த 2 நரம்புகள் இருக்கு. அதாவது ஒண்ணு வந்து இந்த வலியை எடுத்துட்டு போகும், இன்னொன்னு வந்து அதுக்குள்ள பரிகாரத்தை எடுத்துட்டு போகும். அதை என்ன செய்யணும் சொல்லுது. அப்ப அதனால அந்த வந்து ரெண்டுமா அப்படி அப்படி செயல்படும். சோ அதனால வந்து அந்த நரம்புகளை வந்து செயலிழக்க செய்யறது தான் அனஸ்தீசியாங்கிறது. சோ அந்த நிலையில வந்து ஆன்மா எல்லாம் அங்கேயேதான் இருக்கும், எல்லாமே அங்கதான் இருக்கும். நரம்புகள் மட்டும் செயலிழந்ததுனால நமக்கு வந்து அந்த வலி தெரியறது இல்ல. அந்த இடத்துல ஆபரேஷனே பண்ணுவாங்க, ஆனா கூட நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்படி ஜட மாதிரி கிடப்போம். ஏன்னா அந்த நரம்புகள் வேலை செய்யாது. அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமா நிறைய அந்த மாதிரி சாப்பிட வலி மாத்திரைகள் எல்லாம் சரியா சாப்பிட சாப்பிட கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்? வலியே இருக்காம ஆயிடும். அந்த நரம்பு மண்டலமே வேலை செய்யாம ஆயிடும். அதனாலதான் மருந்துகள் வேண்டாம், கொஞ்சம் எல்லாத்தையும் தாங்கிக்குங்க வலிகளை அப்படின்னு நம்ம பிரம்மஸ்ரீ பத்ரிஜி ஏன் சொல்றாங்க அப்படின்னாக்கா, மருந்து சாப்பிட சாப்பிட அந்த நரம்புகள் எல்லாம் இன்னும் வலுப்பெறாம வலுவிழந்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக. அதனால அனஸ்தீசியால தான் அந்த மாதிரி ஆகுது. வலுவிழந்து போகுதே தவிர்த்து வேற ஒன்றும் செய்யல அவங்க. வேற என்ன செய்திட முடியும்? ஆத்மா அங்கேயேதான் இருக்கு, உடல் அங்கேயேதான் இருக்கு, மற்றபடி எல்லாமே எல்லாம் செயல்பாட்டுலதான் இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்கிற அவயவங்கள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. ஆனா அந்த பகுதியில இருக்கிற அந்த நரம்பு மண்டலம் மாத்திரம் செயலிழந்து போகுது. அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற மருந்துகளை அவங்க தயார் பண்ணி கொடுக்குறாங்க. போதை
பொருட்கள், குடிப்பழக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த நரம்பு மண்டலம் வந்து ரொம்ப பாதிச்சு. அதனால அது ஏன்னா அது வலுவிழக்கும் போது அந்த வலிகள் எல்லாம் தெரியாம சரி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அந்த போதை, அதுக்கப்புறம் அந்த குடிப்பழக்கம் எல்லாம் வேண்டி ஏன் தேவைப்படுதுன்னாக்கா அவங்களுக்கு அந்த வலி தாங்க முடியாது. அதனால வலி நிவாரணமா அதை சாப்பிடுறாங்க. அப்ப ஆனா வந்து நாளடைவுல அந்த நரம்புகள் எல்லாம் வலுவிழந்து அவங்க வேலையே செய்ய முடியாத ஆளா போயிடுவாங்க. சோ அத வலி நிவாரணத்துக்கு தியானம் தான் செய்யணும். வலி நிவாரணத்தை போக்கக்கூடியது அந்த பெரிய பிரபஞ்சத்தின் சக்தி தான் நம்மளுடைய எல்லா வியாதிகளையும் எல்லா வலிகளையும் சரி கட்டக்கூடிய, நிவாரணம் கொடுக்கக்கூடிய அருமருந்தாக இருக்கிறதுன்னு இன்னும் வந்து ஜனங்களுக்கு புரியவே இல்லை. அதனால அடிமட்ட ஜனங்களுக்கு இன்னும் ஒண்ணுமே புரியல. இதுல வந்து இந்த 7 பாடிஸ்ல பொறுத்த வரைக்கும் இது நான் எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சேன். இது நம்ம பாடியை கொஞ்சம் தள்ளி வச்சிடுது. ஸோ இந்த கனெக்டிவிட்டியில கொஞ்சம் கொஞ்சம் கேப்ஸ் இருக்குன்ற மாதிரி நான் ஏதோ ஒரு இடத்துல படிச்சேன். ஸோ அந்த கான்டெக்ட்ல தான் இந்த கொஸ்டின் நான் கேட்டேன் மாஸ்டர். அந்த அந்த கனெக்டிவிட்டியில கொஞ்சம் வித்தியாசம் வரும். ஏன்னாக்கா உங்களுக்கு அந்த சில்வர் கார்டு தான் வந்து நம்மளுடைய இந்த பௌதிக சரீரத்தையும் அந்த வெள்ளிக்கொடின்னு தொப்புள் கொடி மாதிரி வெள்ளிக்கொடி ஒண்ணு. அந்த வெள்ளிக்கொடி தான் நான் அந்த மற்ற 6 சூஷ்ம உடல்களையும் இந்த பௌதிக உடலையும் சேர்க்கும். இந்த அனசீஷியா கொடுத்து இந்த நரம்புகள்லாம் செயலிழந்துச்சுனாக்கா அந்த இதுல இருந்து இருக்கிற அந்த வெள்ளிக்கொடி கூட கொஞ்சம் செயலிழந்துடும். அப்ப என்ன ஆகும், அந்த கனெக்ஷன் கொஞ்சம் விட்டு அது அவுட் ஆஃப் பாடியா போயிடும். அதாவது 6 உடல்களும் வந்து இந்த பௌதிக உடலை விட்டு சற்றே விலகி நினைக்கும் போது ஏன்னா எல்லாமே தெரியும், எல்லாமே அங்க இந்த 6 உடல்களுக்கும் எல்லாமே தெரியும். ஆனா வந்து இங்க கனெக்டிவிட்டி இருக்காது. அதனால வந்து அந்த 6 உடல்கள் கூட தள்ளி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற போதை சிலவங்க எல்லாம் இந்த போதையில வந்து தியான நிலைக்கு போகலாமான்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க, நம்ம படிப்போம் இல்லையா. அந்த மாதிரி போதை கொடுக்கக்கூடிய சில இதெல்லாம் உண்டு. சில செடிகள் அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு நிறைய பேர் அந்த மாதிரி தியான நிலையில எல்லாத்தையும் மறந்த ஒரு நிலையில வருவாங்க. அப்போ அந்த சமயத்துல அவங்களுடைய சூஷ்ம உடலானது இந்த பௌதிக உடலை விட்டு பிரிந்து கொஞ்ச நேரம் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து சேர்ந்து. மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். இது மாதிரி நான் திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சரணுத்து மாஸ்டர். இது மாதிரி நான் அந்த ஒரு 20 நாளா தியானம் பண்ணிட்டு இருக்கேன் மாஸ்டர். பட் என்ன பிரச்சனை வருதுன்னா, என்னால ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல அதை கண்டினியூ பண்ண முடியல. அது இல்லாம ஒரு ஒரு கொஞ்ச ஒரு 30 செகண்ட் போல மூச்சு காத்த கவனிக்கிறேன். டக்குன்னு ஏதோ ஒரு கனவு மாதிரி வருது. அதுல அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப அந்த கனவுலயே அப்படியே தூங்கி தூங்கி விழுந்துடுறோம் மாஸ்டர். ஒரு 50 பேஜ் மேல ரொம்ப டயர்ட் ஆகி அதுக்கப்புறம் முடியாத பட்சத்துல நான் படுத்துறேன். அதாவது படுத்துன சுச்சுவேஷன் வந்துருது மாஸ்டர். இதுதான் என்னோட எல்லாமே சரியாதான் நடந்துட்டு இருக்கு, எல்லாம் கரெக்ட் தான். அந்த மாதிரிதான் ஆரம்பத்துல வந்து உங்களுக்கு வந்து அந்த நீங்க செய்யற வேலையினாலேயோ அல்லது பழைய ஜென்மங்கள்ல இருந்தோ இல்ல இந்த ஜென்மத்திலயோ உங்களுக்கு நிறைய அந்த உடல்ல வந்து இறுக்கம், அந்த ஒவ்வொரு செல்லுலயும் உங்க உடல்ல இருக்கிற ஒவ்வொரு செல்லுலயும் இறுக்கம் ஜாஸ்தியா இருக்கு. மன இறுக்கம்னு சொல்றோம்ல, இது வந்து அந்த மன இறுக்கத்துல இருந்து உடல் இறுக்கம் ஜாஸ்தியாகும். அந்த உடல் இறுக்கம் வந்து இந்த தியானம் செய்யும் போது அப்படியே மலர்ச்சியாகும். அப்படியே தளரும் போது என்னாயிடும், மலர்ந்துடும். அப்படி அந்த இறுக்கம் போய் மலர்ந்துடும். மலரும் போது என்ன ஆயிடுதுனாக்கா நமக்கு தூக்கத்துக்கு கொண்டு போகும். அதெல்லாம் இந்த அதுல இருக்கிற டயர்ட்னஸ், ஏன்னா இறுக்கமா இருக்கும்போது ரொம்ப ப்ரெஷர் ஜாஸ்தி. அப்ப அதுல இருக்கும்போது அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வந்து நம்ம வந்து நிம்மதியா அந்த ரிலாக்ஸ் ஆகும்போது தூங்கிடுவோம். அதனால ஒரு தப்பும் இல்லை, தூக்கத்துக்கு போய்க்கலாம். கொஞ்ச நேரம் தான் கவனிக்க முடியுதுன்னா பரவாயில்ல. இருந்தாலும் கண்ணை மாத்திரம் திறக்காதீங்க, கைகளை பிரிக்காதீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே அந்த இதுலயே அமர்ந்துருங்க. ஏன்னா அந்த ஒரு நிலையில நீங்க இருக்கும்போது என்ன ஆகும், தனியாவே அது தியானம் தனியா கை பிடிக்கும். இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த இறுக்கமானது சரியாகணும். அது பழைய ஜென்மத்துல இருந்து வந்திருக்கா இல்ல எந்த ஜென்மத்துல இருந்து வந்திருக்கான்னு தெரியாது. ஆனா அந்த இறுக்கம் இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரி ஆகுது. அந்த இறுக்கத்துல இருந்து நீங்க மன இறுக்கமும் இருக்கு, உடல் இறுக்கமும் இருக்கு. அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு கொஞ்ச நாள் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை நீங்க அனுபவிச்சு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் உடல்நிலை சரியானதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சரியா போயிடும். வியாதின்னு ஒண்ணும் கிடையாது, இறுக்கம்ங்கிறது இருக்கு. கண்டிப்பா மாஸ்டர். பட் என்ன ஒரு சந்தேகம்னா, எண்ணமற்ற நிலைக்கு நம்ம எப்போ போறோம்? ஏன்னா வந்து இதுலயே ஒரு விஷயத்த மைண்ட் வந்து எண்ணமற்ற நிலைக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த மூச்சு காத்த கவனிப்பேன். ஒரு ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேல நான் கவனிக்க முடியாது. பிளஸ் ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு கருப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு தன்னை மீறி ஏதோ ஒரு நினைவுகளோ இல்ல கனவுகளோ வருது. அந்த கனவு என்ன மீறியே வந்து அந்த இதை ஃபாலோ பண்ணி டக்குன்னு தூக்கம் வந்துடுது மாஸ்டர். பரவாயில்ல, அதெல்லாம் கவனிச்சுட்டே வாங்க. மூச்சை கொஞ்ச நேரம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் அது கவனிக்க முடியலன்னாலும் பரவாயில்ல.
அதுக்கப்புறமா வரக்கூடியது கனவு மாதிரி வர்றது எல்லாத்தையும் அப்படி கவனிச்சுட்டே வாங்க. என்ன வந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு வாங்க. தூக்கம் வந்தாலும் பரவாயில்ல, தூங்கிடுங்க. நல்லா தூங்கிடுங்க. நல்லா தூக்கம் வரும். அப்பதான் வந்து உடல் வந்து அந்த நல்ல ஒரு ஆரோக்கிய நிலைக்கு வரும். மனதும் உடலும் ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு ரொம்ப இணைஞ்சது. அதனால வந்து மனதுல வந்து இறுக்கம் இருக்கும்போது உடல்லயும் இறுக்கம் இருக்கும். அப்ப அது வந்து தளர் நிலைக்கு கொண்டு போய் இது வந்து உங்களுக்கு நிறைய ரெஸ்ட் கிடைச்சிடும். கொஞ்ச நேரத்திலயே உங்களுக்கு நிறைய ரெஸ்ட் கிடைச்சிடும். ஆமா மாஸ்டர், கண்டிப்பா ஒரு 5 நிமிஷம் டக்குன்னு படுத்த மாதிரி தான் இருக்கும். யாராச்சும் வந்து எழுப்புனாங்கன்னா ஏதோ காலையில தூங்கி எந்திரிச்ச அளவுக்கு ஃபீல் பண்ணுவோம் மாஸ்டர். அந்த ஒரு 5 நல்ல நிமிஷம் ரெஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல கிடைக்கிற அந்த யோக நித்ரை அப்படிங்கிறது வந்து அசாதாரணமானது. அது வந்து உடல்ல இருக்கும் அந்த அசதிகள் எல்லாம் நீக்கி ரொம்ப சுறுசுறுப்பாக்கிடும். இது எல்லா ஜனங்களுக்கும் போய் சேர்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறவங்களை எல்லாம் உட்கார வச்சு கொஞ்ச நேரம் ஒரு கண்டிப்பா மாஸ்டர். ஏன்னா ஒரு வந்து மணி காவல்துறையில நேரம், இருக்கேன் நானு. ஆமா தியானம் பண்ண வச்சுட்டோம்னா எவ்வளவு சீக்கிரமா சுறுசுறுப்பாயிடுவாங்க. எவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு அந்த புத்துணர்ச்சி கிடைச்சிடும் இல்லையா? அந்த விஸ்வசக்தி வந்து சேருது இல்லையா? அப்ப எவ்வளவு புத்துணர்ச்சி கிடைக்கும். அந்த மாதிரி யாராவது செஞ்சா நல்லா இருக்கும். நிறைய பேர் அந்த மாதிரி இனிமே எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் சொல்லணும். இந்த இந்த சமுதாயம் முழுக்க எல்லா ஜனங்களுக்கும் தியானம் போய் சேரணும். சேர்ந்துட்டா ரொம்ப நல்ல சமுதாயமா நம்ம மாறி. வணக்கம் மேடம். மேடம் நான் வந்து தற்போது ஒரு 8 மாசமா வந்திருக்கேன் தியானத்துல. ஆனா நல்ல தியானத்துக்கு வந்ததுல இருந்து என் வாழ்க்கை ரொம்ப சிறப்பா தான் இருக்கு, நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா மனைவி வந்ததுல நான் தியானத்தை பண்ணதுனால அவங்க திட்டின்டே இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் என்ன தப்பு பண்ணாலும் பெரிய தியானம் பண்றான், தியானம் பண்ணி பண்ணி இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க இந்த நிலைமைக்கு அவங்க என் கூட கொஞ்சம் என்னைய மாதிரி வந்திருந்தா அவங்களும் வீடும் சந்தோஷமா இருக்காங்க, வரவே மாட்டேங்காங்க. வராட்டாலும் பரவாயில்ல, நீ திட்டின்டே இருக்காங்களே மேடம், அவங்க எப்பதான் சரி போவாங்க? பரவாயில்ல, அவங்களுக்கு ஒன்னும் புரியற நிலைமையில இல்ல. இப்ப ரொம்பவே புரிய மாட்டேங்குது. ஒரு சின்ன குழந்தை இருக்கு. அது வந்து இன்னும் கொஞ்சம் இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னா நம்ம கூட ஓடணும்னு நம்ம எதிர்பார்த்தா முடியாது இல்லையா? அது வந்து இப்பதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால அந்த மாதிரிதான் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகள் அடிக்கடி விழுவாங்க, அழுவாங்க, மற்றவங்களை குறை சொல்வாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி நினைச்சுக்கங்க. நீங்க அவங்க உங்க கூட பயணம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. ஏதோ ஒரு உத்தேசத்துல நீங்க அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதனால பரவாயில்ல. அதெல்லாம் பொறுக்கக்கூடிய பொறுமையை வளர்த்துக்கணும். நிறைய பொறுமைதான். பொறுமை வளர்த்துக்கிறதுக்காகவும் பொறுமையை படிச்சுக்கிறதுக்காக தான் இந்த எல்லாரும் ஜென்மமே எடுத்திருக்கோம். அதனால நிறைய பொறுமை உங்களுக்கு வரட்டும் நான் வாழ்த்துக்கிறேன். மனமார்ந்த வாழ்த்து. மாஸ்டர் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க முரளிகிருஷ்ணன். மாஸ்டர் எனக்கு 2 கொஸ்டின் இருக்குமா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டினா கேக்குறேன் நானு. அதாவது வந்து இந்த கர்மாவுக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் இருக்கிற தொடர்பு என்னங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அதாவது மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னாக்கா நம்ம வந்து அபண்டன்ஸ் கிரியேஷன், அதாவது நிறைய சொத்து பணம் காசு எல்லாம் எனக்கு வந்து சேரணுமே அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணத்தை முதல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தியானம் செஞ்சு அந்த எண்ணத்திற்கு நிறைய எனர்ஜி சேர்க்க வந்து நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கும் அந்த பணத்தை ஈர்க்கிறோம். பணத்தை ஈர்க்கும் அந்த ஒரு டெக்னிக் தான் அது, அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்றது. பணத்தை ஈர்க்கிறது. ஆனா எப்பவுமே நம்ம தெரிஞ்சுக்கணும், அந்த பணத்தை கூட எப்பவுமே வந்து கர்மா, மேனிஃபெஸ்டேஷன்ல வந்த பணத்தை கூட கர்மாங்கிறது ஒண்ணு இருக்கு. சரியா? அந்த கர்மா வினை பயன் இருக்கும். அதை வந்து அதுல இருந்து தப்பிக்க முடியாது. அதுதான் பத்திரிஜி எப்பவும் சொல்வாரு, மேனிஃபெஸ்டேஷனை விட அதோடைய வரக்கூடிய இது ரிசல்ட், அதுல வரக்கூடிய கான்சிக்வன்சஸ், அதுதான் நான் முக்கியமா பேசுவேனே தவிர்த்து மேனிஃபெஸ்டேஷன் பத்தி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் வந்து அதனால வந்து அதுல கர்மா நிறைய சேர்ந்துடும். ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணி நீங்க உங்களுக்கு நிறைய பணம் வந்துருச்சுனாக்கா என்ன ஆகும்னா, ஒருத்தர் இருக்கார் ரொம்ப ஏழ்மையில இருக்காரு, அவருக்கு பணம் தேவை, அதனால மேனிஃபெஸ்ட் பண்றாரு எனக்கு பணம் வரணும்னு சொல்லி நினைச்சு, நிறைய எக்கச்சக்கமான பணம் வந்து சேரணும்னு சொல்லி நினைச்சு அவருக்கு லாட்டரி டிக்கெட்ல எக்கச்சக்க பணம் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஆனா முதல்ல வந்து அது ஜீர்ணிச்சுக்க முடியாம இத்தனை பணம் வந்துருச்சுன்னு ஜீர்ணிச்சுக்க முடியாமலே அவருக்கு வந்து பல வியாதிகள் வந்துடலாம். ஏன்னா அவருக்கு பேலன்ஸ்ல வரமாட்டாரு. அப்படி வந்துடலாம். இல்ல மற்றபடி அந்த பணம் வந்திருக்கே அது மற்றவங்களுடைய லாட்டரி டிக்கெட்ல வந்து மற்றவங்களுடைய கர்மா எல்லாம் அதுல சேர்ந்திருக்கும். எந்த பணத்திலயுமே கர்மா சேர்ந்திருக்கும். கர்மா இல்லாம இந்த மனித உடல் உருவாகாது, கர்மா இல்லாமல் பணம் உருவாகாது. இதுதான் விதி. அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம. சோ அந்த கர்மா கூட சேர்ந்ததுதான் அந்த பணமும். சோ அந்த எந்த கர்மா? கெட்ட கர்மா. அப்ப அந்த நல்லது பணம், ஆனா கெட்ட கர்மாவும் கூட சேர்ந்திருக்கு. அப்படிதான் இருக்கும். எப்படி ரோஜா மலர் இருக்கு, அந்த முள் இருக்குல்ல செடியில, அது மாதிரிதான். சோ அந்த மாதிரி ரெண்டும் கலந்து இருக்கக்கூடிய சமாச்சாரம். சோ அதை நம்ம நல்லா புரிஞ்சுட்டோம்னாக்கா, அப்ப சாமி பணம் எப்ப வருதோ அப்ப வரட்டும்,
மேனிஃபெஸ்டேஷனே பண்ண மாட்டோம்னு நினைச்சுப்போம். ஆனா மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ணதும் என்ன ஆகும்? பணம் நிறைய வந்துடும். வந்ததும் இவருக்கு வந்து அந்த அடங்காத சந்தோஷத்தினால இது என்ன செய்யணும் தெரியாம நிறைய சொத்துக்கள் எல்லாம் வாங்கி எல்லாம் நல்லா பண்ணிட்டாருன்னு வச்சுக்காரு. அதுல வந்து என்ன மற்ற கெட்ட பழக்கங்கள்லாம் அவருக்கு வந்து சேரலாம். சோ அப்படியாக கெட்ட பழக்கங்கள்னால வியாதிகள் வந்ததுனால என்னது? ஆஸ்பத்திரியில கொண்டு போய் பணத்தை எல்லாம் செலவு பண்ண வேண்டி வரும். சோ இப்படித்தான் வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி அப்படியே ஒண்ணு விட்டு ஒன்ன தொட்டு அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கு. இப்படித்தானே வாழ்க்கை. சோ அந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நிறைய கர்மாக்கள் நம்மளுக்கு வந்து சேரும். இது வந்து ஏழ்மையில இருந்து பணக்காரர் ஆயிட்டாரு, அது நல்ல கர்மா. அந்த ஏழ்மைங்கிற கர்மா முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா அந்த பணக்காரருங்கிறதுக்குள்ள சில கர்மாக்கள்லாம் உண்டு, அது வந்து சேருமே. அப்ப அதுக்கு என்ன பண்றது? சோ கர்மா விட்டு போகிற சமாச்சாரம் கிடையாது மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது. கர்மாவே ஒழித்து கட்டக்கூடிய சமாச்சாரம் இல்லை மேனிஃபெஸ்டேஷன். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். மேனிஃபெஸ்டேஷன்ல எப்பவுமே கர்மாவும் சேர்ந்துதான் வரும் அப்படிங்கறத எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்பதான் வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமா. அப்புறம் வந்து சிலர் வந்து நினைக்கிறாங்க, சரி சுயநலமா நான் மேனிஃபெஸ்ட் பண்ணாதானே கஷ்டம், பொது நலமா எல்லாருக்கும் வேண்டி இது பண்ணலாமே அப்படின்னாக்கா ஒரு நான் இப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமிட் கட்டலாம் அப்படின்னு சொல்லி நாங்க திட்டம் போட்டோம். நாங்க மேனிஃபெஸ்ட் பண்ணினோம். அந்த காலத்துல நாங்க அந்த பிரமிட் கட்டும்போது நாங்களும் வந்து பொது நலத்துக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணினோம். அப்ப என்ன ஆச்சுனாக்கா அந்த அதுலயே கர்மா வருமே. ஏன்னா அதுல வந்து நிறைய பணம் வந்தது. அதுல வந்து நான் கட்ட ஆரம்பிச்சிட்டோம். கட்டி முடிச்சிட்டோம்னா அதுல வந்து அந்த பணத்தை கூட சேர்ந்து வர அதை திறக்கிறதுக்கு முன்னால எவ்வளவு நாங்க கஷ்டப்பட்டிருக்கோம்னா, இன்னும் 10 நாள் தான் இருக்கு வேலை முடியாம அந்த கட்டின இந்த இதுல இந்த மரத்தூள்ல செய்திருக்கிற ஸ்லாப்ஸ் எல்லாம் வந்து சேர்ந்தாச்சு. அது எங்க இருந்தோ அலகாபாத்ல இருந்து வந்தாச்சு. வந்து எல்லாம் அடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அது மேலே ஏத்துறது முதல் மாடியில பிரமிடு முதல் மாடியில அதை ஏத்திட்டு போறதுக்கு ஒரு ஆள் கூட கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறம் கிறிஸ்டியன் ஒருத்தர் வந்தாரு. அவர்கிட்ட சொல்லி அந்த 10 ஆள்களுக்கும் சொல்லி நாங்க வந்து அந்த 10 நாள் முன்னால இது பண்ண 2 நாள்ல ஒரு சைடு ஃபுல்லா முடிச்சாரு. அப்படியாக கொஞ்சம் கொஞ்சமா அதை முடிச்சு அதுல நாங்க தியானம் செஞ்சு இரவு பகலா தியானம் செய்வோம். ராத்திரியெல்லாம் அவங்களுக்கு வந்து வேலை செய்யறதுக்காக நானே வந்து டீ போட்டு கொடுப்பேன். அதுல முன்னால நிக்கிறவங்க எல்லாருமே கைவிட்டுட்டு வேற வேற ஊருக்கு போயிட்டாங்க. நாங்க மாத்திரம்தான் மாட்டிட்டோம் அதுல. ஆனா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தது. ஆனா அந்த சமயத்துல என்ன ஆயிடும்னாக்கா, நம்மளுக்கு மேல இருந்து நம்மளுடைய நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ், நம்மளுடைய ஒரு இது வேண்டுதல் வந்து எல்லாருக்குமாக இருக்க சுயநலம் இல்லாம பொதுநலத்துல இருக்கிறதுனால நன்மை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறதுனால மேல இருக்கும் சக்திகள் எல்லாம் அந்த மருதல் மேலை முருகனே வந்து மயில வந்து இறங்கி வந்து எனக்கு பிரமிட்ல உட்கார்ந்துட்டாருன்னு நான் அதை பார்த்துட்டேன். எனக்கு அது போதும்னு ஆயிடுச்சு. முருகன் வந்து உட்கார்ந்தாச்சு, இனிமே வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அந்த 10 நாளுக்குள்ள முடிச்சு சொன்ன டைம்ல குருஜியும் வர சொல்லியாச்சு. சொன்ன நேரத்துல அந்த வந்து இனாகிரேஷன் பண்ணிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா எத்தனை கஷ்டப்பட்டிருக்கோம் நடுவில் பாத்தீங்களா. அப்ப வந்து எத்தனை தான் நீங்க பொதுநலத்துக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணினாலுமே கஷ்டம் வரத்தான் செய்யும். ஆனா அதை வந்து தாங்கிக்கிறதுக்குள்ள சக்தியும் மேல இருக்கும் சக்திகளின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். அது தனியாவே கிடைக்கும். சோ அது ஒரு வித்தியாசம். சுயநலமா மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்கும் பொதுநல மேனிஃபெஸ்டேஷனுக்கும் இந்த வித்தியாசம். மேனிஃபெஸ்டேஷனே பண்ணாம நான் அதுக்கப்புறமா பண்ணவே இல்லை. மேனிஃபெஸ்டேஷனே பண்ண வேண்டாம்னு விட்டுட்டேன். எனக்கு வந்து வரணும்னு இருந்தா கண்டிப்பா வரும். அப்ப நான் வந்து செய்த புண்ணிய கர்மாக்களுக்கெல்லாம் சேர்த்தி அது வந்து அந்த பிரபஞ்சமானது எனக்கு பல்வேறு வழியை காட்டல. வழி வந்து சேர்ந்தது. அதெல்லாம் வழியில நான் நடந்து போக போக எல்லாமே வந்து சேர்ந்து நல்ல ஒரு சௌகரியமான வாழ்க்கையை வாழும்படியாக இந்த பிரபஞ்சம் வச்சிருச்சு. அதை தனியா வைக்கும். அதை நம்பிக்கை வைக்கணும். அப்ப அந்த மேனிஃபெஸ்டேஷன் வேண்டாம். அப்ப அந்த கர்மாவே இல்லை. இன்னும் நல்ல கர்மாக்குள்ள பலனே நம்ம கிடைக்குமே நம்மளுக்கு. அதுல வந்து கெட்ட கர்மாக்கள் கிடையாது. புரியுது இல்லையா? ஏன்னா நல்ல கர்மாக்காக கொடுக்கக்கூடிய பரிசு. பணத்துல எல்லாமே கர்மா இருக்கும்னாக்கா இது மாத்திரம் விதிவிலக்கு. ஏன்னாக்கா உங்களுடைய நல்ல கர்மாக்காக கொடுக்கப்பட்ட பரிசு. லிட்டில் கிருஷ்ணாங்கிறவர் தான் கேட்டிருக்கார். எனது தம்பி 2 தற்கொலை செய்து கொண்டனர். நான் தியானம் செய்யும் போது அவர்களின் ஆன்மா வீட்டில் இருப்பதை உணர்கிறேன். அவர்களை எப்படி ஆன்மா உலகிற்கு அனுப்ப முடியும் சொல்லுங்கன்னு கேக்குறாரு. ரொம்ப நல்ல கேள்வி. ரொம்ப அதனால நான் சொல்றேன், அவங்களுக்கு என்ன சொல்லணும்னாக்கா, நீங்க கண்ணை மூடி தியானத்துல போயிட்டு அவங்க கூட பேசணும். பேசும்போது உங்களுக்கு வந்து அங்க லைட்டு இங்க இருக்கக்கூடாது. நீங்க வந்து மேல் நோக்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெளிச்சம் தெரியும். அந்த வெளிச்சத்தை நோக்கி நீங்க பிரயாணம் செய்யணும். ஏன்னா உங்களுக்கு உடலற்ற நிலையில, ஏன்னா சூசைட் பண்ணவங்களுக்கு அவங்க நம்பவே மாட்டாங்க உடல் போயிடுச்சுன்னு. உடல் இல்லாம இருக்கோங்கிறத அவங்க வந்து ஒத்துக்கவே மாட்டாங்க. தூக்கத்துல இருக்கிற மாதிரி
தூக்கத்துல இருக்கிற மாதிரியே நினைச்சிருப்பாங்க. அது நீண்ட தூக்கமா இருக்கும், அது இருக்கிற இடத்துலயே இருந்துருவாங்க. சோ அவங்களுக்கு நம்ம வழி காட்டணும். இப்ப இவர் நல்ல வழி காட்டலாம். தியானத்துல போயிட்டு அவங்க கிட்ட பேசி, நீங்க இருக்க வேண்டிய ஆத்மாக்கள் கிடையாது, இன்னும் உங்களுக்கு வந்து பல உலகங்கள் இருக்கு, அங்கெல்லாம் போகணும். அதனால அங்க வெளிச்சம் தெரியும், அந்த வெளிச்சத்தை எங்க வெளிச்சம் தெரியுதோ அந்த இடத்துக்கு நீங்க போய் தான் ஆகணும், இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லணும். சொன்னாக்கா உடனே போயிடுவாங்க. உடனே சொன்னதை கேட்டுடுவாங்க. சொன்னதை கேட்டு ஒரு தப்பான இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு உடல் இல்லை, அதனால நீங்க வேற உலகத்துக்கு போய் இன்னும் அதுக்கப்புறம் என்னென்ன செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு அங்க போனாதான் தெரிய வரும். அதனால அதை செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குமே சொல்லி அனுப்பணும். நல்லபடியா சொல்லி அனுப்பிச்சிடலாம். வாழ்த்துக்கள் அவருக்கு. அப்போ சில சமயங்கள்ல வந்து நம்ம தியானம் பண்றப்போ வந்து டிஸ்டர்பன்ஸ் வர்றது, இந்த சில அந்த என்ன சொல்றது மிஸ்chievous பீயிங்ஸ் வந்து நம்மளோட தியான சக்தியை அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி யாரோ சொன்னாங்க. அதாவது இப்படி நம்ம தியானத்துல உட்கார்றப்போ நமக்கு இருக்கிற சக்தியை அவங்க எடுத்துடுறாங்கங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி நடக்குமா? இல்ல அப்படியெல்லாம் செய்யவே முடியாது. யாருமே நம்மளுடைய சக்தி நாம மனசு வச்சாதான் நம்ம சக்தி நம்ம கிட்ட இருந்து வெளியில போகும். நாம வந்து அதுக்கு வந்து என்ன செய்திடணும்னாக்கா, சில சமயங்கள்ல நம்ம அறியாம நம்ம கிட்ட இருந்து சக்தியானது வெளியில போகும். ஏன்னா குறைவான இடத்துக்கு வந்து மேலான இடத்துல இருந்து சக்தி பாயறது. எப்படி தண்ணி மேல இருந்து கீழே சொட்டுது, அதே மாதிரி கரண்ட் ஹை டென்ஷன்ல இருந்து லோ டென்ஷனுக்கு பாயுது இல்லையா, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பாயுது. அது மாதிரி நம்ம கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம சக்தியானது இன்னொருத்தருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா, நம்மளுடைய நாவி, அதாவது தொப்புள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு இது ஒரு லாக் போட்ட மாதிரி, அதுல வந்து ஒரு பூட்டு போட்ட மாதிரி நம்ம கற்பனை பண்ணி மனசுல கற்பனை பண்ணி தியானத்துல கண்ணை மூடி உட்கார்ந்து தியானத்துல இருக்கும்போது அங்க வந்து ஒரு பூட்டு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். அந்த சக்தியை வந்து வீணடிக்க கூடாது. வேற யாராவது வந்து எடுத்துட்டாலும் அவங்களுக்கு அது நற்பயன் கொடுக்குமானா பரவாயில்ல, ஆனா அது வந்து வீணடிக்கப்பட போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுல பிரயோஜனம் இல்லைல்ல. எப்படியும் சொல்றேங்க, மிஸ்டிவஸா இருக்காங்க, துராத்மாக்களா இருக்காங்க, அதனால அவங்களுக்கு பிரயோஜனப்படுத்த போறது இல்லை. அப்ப நம்ம எதுக்கு கஷ்டப்பட்டு சக்தியை வாங்கி அதை வீணடிக்கிறதுக்காக வேற ஒருத்தருக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதனால ஒரு பூட்டு அங்க போட்டுக்கலாம். அப்ப எப்ப வேணுமோ அது நமக்கு வந்து அந்த பூட்டு திறந்து தனியாவே நமக்கு வேண்டிய அளவுக்கு அந்த சக்தி நமக்கு பிரயோஜனப்படுத்திக்கலாம். அதே சமயம் மற்றவங்களுக்கு தேவையில்லாம வீணடிக்கப்படாம நம்ம காப்பாத்திக்கலாம். அப்ப தியானத்துல உட்கார்றப்போ ஆமா, அந்த மாதிரி பூட்டு, ஆமா முன்னாடிய ஆமா இமேஜின் பண்ணி ஒரு பூட்டு போட்ட மாதிரி வச்சுக்கோங்க. தனியாவே அது வரும்போது அதுக்குள்ள எனக்கு வந்து நான் அப்படி யாரும் எனக்கு டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்க. அப்போ வந்து எனக்கு ரொம்ப எனர்ஜி ரொம்ப வேஸ்ட் ஆயிட்டு இருக்க மாதிரி, ரொம்ப வீக்கா போன மாதிரி நான் ஃபீல் பண்ணினேன். அப்போ உடனே வந்து பிரமிட்ல போய் அங்க இதுல பெங்களூர் பிரமிட்ல போய் உட்காந்து தியானம் செய்துட்டு இருக்கும்போது பூட்டு போட்டுட்டேன். ஆனா அதுக்கப்புறமா வந்து எனக்கு அதுக்கப்புறம் எப்படி அதை திறக்கிறதுன்னு எல்லாம் தெரியாது. பூட்டு போட்டு வச்சிருக்கோமே, நம்மளுக்கு வேண்ட சமயத்துல கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்தது. சரி இதையும் பார்த்துடலாமே சொல்லிட்டு திருப்பியும் போய் அடுத்த நாள் தியானத்துல உட்காரும்போது பெரிய ஒரு சாவி வருது. தியானத்துல சாவி பார்த்தேன் நான். ஓஹோ, இது வந்து அதுவே திறந்து நமக்கு வந்து எந்த சமயத்துல வேணுமோ அந்த சமயத்துல நம்மளோட சக்தியை நமக்கு உபயோகிக்கபடியா செய்துக்கும் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சு. நமக்கும் தியான சக்தி வராதா? ஆமா, கண்டிப்பா பூட்டை மாத்திரம் போட்டு வச்சுங்க. உங்க சக்தி எங்கேயும் வெளியில வீணாகாமல் நீங்க வந்து காப்பாத்திக்கலாம். அப்புறம் எந்த சமயத்துல வேணுமோ அந்த சமயத்துல உங்களுக்கு பூட்டு திறக்கப்பட்டு உங்களுக்கு அந்த சக்தியானது உதவி செய்யும். அதுல வந்து ஐயம். ஓகே, அப்ப நம்ம அந்த பூட்டு போடுறதுனால நாம சக்தி எடுத்துக்கொண்டுதான் இருப்போம். நம்மளோட வர துவாரத்தை நம்ம அடைக்கலையே, வர துவாரத்தை சக்தி வர துவாரத்தை அடைக்கல, அது போகும் துவாரத்தை தானே அடைச்சிருப்போம். அதாவது இந்த தொப்புள் அங்க இருந்துதான் வெளில போகும். ஓகே, நிறைய சாட் பாக்ஸ்ல நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணி போட்டிருக்காங்க. மிக்க நன்றி, அனைத்திற்கும் பதில் தரும் நமது கிரிஜா மேடத்திற்கு என்னென்னும் நம்முடைய வணக்கங்கள் அப்படின்லாம் நிறைய அப்ரிசியேஷன் நிறைய போட்டிருக்காங்க சாட் பாக்ஸ்ல. அடுத்ததாக ரெஜ் நம்பர் 231 மாஸ்டர், நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் மேடம். உங்க பேர் என்ன? ஏழுமலை மேடம். ஒரு 1 year மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன். சரி. ஆனா எனக்கு இப்போதான் கடன் பிரச்சனைகள்லாம் வந்து அதிகமா தலை தூக்குற மாதிரி இருக்கு. 1 week முன்னாடி வண்டியில இருந்து விழுந்துட்டேன். எனக்கு மட்டும் ரிப்பீட்டடா இதே நடக்குது. சொன்னேன்ல, இதுக்கு முன்னால ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து கடைசி அந்த ரவுண்ட்ல இருக்கும்போது அந்த
பிறவிங்கிற இதுல வந்து கடைசி இதுல இருக்கும்போது நமக்கு எல்லா கஷ்டமும் வரும். தியானத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் வரும். ஏன்னா தியானத்துல வரும்போது பிரபஞ்சம் என்ன நினைக்கும், ஓஹோ இந்த ஆளுடைய கடைசி பிறவியா இருக்குமோ இது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நிறைய அந்த பேலன்ஸ் பண்ண அக்கௌண்ட் எல்லாம் இல்லையா, அதனால நிறைய கஷ்டத்தை கொடுப்பாங்க. அதை தாங்கும் இதயமும் உங்களுக்கு இருக்கும். அதனால வந்து இந்த கஷ்டங்கள்ல நல்லது வந்தாலும் நம்ம எடுத்துக்கிறோம், கெட்டது வந்தாலும் எடுத்துக்க தான் வேணும், அக்செப்ட் பண்ணத்தான் வேணும், வேற வழி கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். நீங்க வந்து அசைவ உணவினரா இருந்து அதுக்கப்புறமா சைவத்துக்கு மாறி இருக்கீங்க போது இல்லையா? இல்ல மேடம், நான் அப்பல இருந்தே வெஜ் தான். முட்டை மட்டும் சாப்பிட்டு வந்தேன், அதையும் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. முட்டை மட்டும் பாத்தீங்களா, முட்டை மட்டும். அது என்ன மட்டும்? அது அசைவம் கிடையாதா? அது அசைவம் தான், அதுவும் சாப்பிடக்கூடாது. பூண்டு, காளான் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. முட்டை, பூண்டு, காளான் இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய உணவு வகைகள். அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, உணவு வகைகளே அல்ல. அதெல்லாம் ஒரு பொருட்கள், அவ்வளவுதான். அது சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடிய விஷயம் கிடையாது. அதெல்லாம் தவிர்த்துடணும் நீங்க. வேற ஏதாவது வேற ஏதாவது சத்துள்ள சமாச்சாரங்கள், அந்த முட்டையில இருக்கக்கூடிய சத்துக்களை கொடுக்கக்கூடிய தாவிர சமாச்சாரங்கள் எல்லாம் ஹீலர் பாஸ்கர் கிட்ட கேட்டதுனாக்கா அவர் சொல்லிடுவாரு. அவருடைய வெப்சைட்டுக்கு போனாலே அவர் வந்து சொல்லி தருவாரு. இந்த மாதிரி தாவரத்துல வந்து எவ்வளவு வைட்டமின்ஸ், முட்டைக்கு சமமா இருக்கிற வைட்டமின்ஸ் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் சொல்லி தருவாரு. அதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா உங்க உடம்புக்கு முட்டையே தேவைப்படும். பண கஷ்டம் தான் பெரிய கஷ்டமா இருக்கு. ஆமா, அது இருக்கும்பா. அது எது நம்ம அதை அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. அதை இருந்து செலவினங்களை நல்லா சுருக்க பார்க்கணும். எங்கெங்க செலவு வந்து நம்ம இது பண்றோம், விரயம் பண்றோம் அப்படின்னு பார்க்கணும். ரொம்ப அளவா கம்மியா வாழணும் அப்படிங்கிறதுக்கு மாத்திரம் செலவு பண்ணிட்டே வாங்க. கடனை வந்து அதிகரிச்சுக்க கூடாது, கடன் வாங்கி ஒரு பொருள் வாங்கக்கூடாது. கஷ்டம் இருக்கு, நிறைய பேருக்கு இருக்கு, நான் பாக்குறேன், தெரியுது. என்ன பண்ண முடியும், நம்ம வந்து கடைசி ஜென்மாக்கு வந்தப்போ எல்லாத்தையுமே அனுபவிச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது இல்லையா? அதனால வந்து அதையும் வந்து சரி இறைவன் தந்த வரம்னு நினைச்சிட்டு அப்படியே அதை அனுபவிச்சுட்டு இருக்க வேண்டியதுதான், வேற வழி கிடையாது. நாமளே நமக்காக உண்டாக்கி கொண்ட ஒரு கஷ்டங்கள் தான் அதெல்லாம். நம்ம கர்ம வினைப்படி நம்ம நம்மளுடைய லைஃப் இப்படி இருக்கணும், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் பிளான் பண்ணிக்கிறோம். அந்த பிளான் பிரகாரம் அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. அப்படியே கொஞ்சம் தைரியத்தை வச்சுக்கங்க, மனசுல இது பண்ணி நல்லதை செய்யுங்க. நிறைய பேருக்கு போய் சொல்லி கொடுங்க தியானத்தை, இலவசமா சொல்லி கொடுங்க, எதுவுமே எதிர்பார்க்காதுங்க. முட்டையெல்லாம் சாப்பிடுறத விட்டுடுங்க. முட்டையெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, பணமே இல்லாதப்ப அந்த முட்டை இருக்கு ரொம்ப விலை கொடுத்து வாங்குறீங்க. முட்டைக்கு பதிலா இருக்கிற அந்த காஸ்மிக் எனர்ஜி, இந்த விஸ்வ சக்தியிலேயே அவ்வளவு சக்தியும் இருக்கு. அதை வந்து நீங்க ஈர்த்துட்டீங்கன்னாலே போதும், உங்க உடலுக்கு எவ்வளவு தேவையோ அத்தனை வைட்டமின்ஸும் அதுலயே வந்துடும். ஏன்னா முட்டைக்கு போறதும் அந்த அந்த காஸ்மிக் எனர்ஜில இருந்து தான் முட்டைக்கே அந்த வைட்டமின் போகுது. அது முட்டை வழியில எதுக்கு சாப்பிடணும், நேரடியாவே எடுத்துக்கலாமே. நேரடியாவே அந்த காஸ்மிக் எனர்ஜியை தியானத்து மூலியமா எடுத்துக்கங்க. முட்டை வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது, காசு மிச்சம். அதுக்கப்புறம் கடன் தொல்லை இருந்து கொஞ்சம் கொஞ்சமா முட்டைக்கு செலவாக்குறது எல்லாம் சேர்த்து வச்சீங்கன்னா கடன் தொல்லையில இருந்து வெளியில வந்துருக்காங்க. சோ இப்படி பல சமாச்சாரங்கள் இருக்கு இல்லையா? அதனால அதிகப்படியா எதுவும் செலவு பண்ணாதீங்க, காஸ்மிக் எனர்ஜிலே எப்பவும் இருக்க பாருங்க. அப்ப அதிகமா பசிக்க கூட செய்யாது, கம்மியா சாப்பிட்டா போதும், அது கூட செலவு கம்மியாகும். எனக்கெல்லாம் சாப்பாடு செலவு, மருந்து செலவே இல்லை. அதனால வந்து செலவுகள் எல்லாம் கம்மி. அதனால நான் ரொம்ப சுகபோகமா மற்றதுக்கெல்லாம் செலவு பண்ணி சுகபோகமா வாழலாம் பாருங்க, கையில இருந்ததுனாக்கா பணம். நல்வாழ்த்துக்கள்ப்பா, நல்வாழ்த்துக்கள். எல்லாத்தையும் அந்த அசைவ சமாச்சாரங்களை எல்லாம் எடுத்து நிறைய தியானத்துல நீங்க நிறைய நேரத்தை கழியுங்க, இன்னும் அதிகப்படுத்துங்க தியான நேரத்தை கூட்டுங்க, நிறைய பேருக்கு சொல்லி கொடுங்க தியானத்தை. சரிங்க, நன்றிஜி. அப்புறம் கிரிஜா மாஸ்டர், அதாவது இப்படி நமக்கு கஷ்டம் இருக்குங்கிறப்போ நமக்கு கஷ்டம் வந்துருத்தே, ஏன் வந்ததுன்னு கேள்வி கேட்கறத விட நம்ம வந்து நம்ம கர்ம பயனுக்கு வந்திருக்குது, ஒவ்வொரு கஷ்டம் நம்ம அனுபவிக்கிறோம், நம்ம கர்மா கழியிறது. சோ அத வந்து நம்ம வந்து அதை ஏற்றுக்கொண்டோம்னு சொன்னா அந்த எல்லாம் கர்மாவே வந்து ஒரு பாடத்துக்கு தாங்கிறதுனாக்க அதை நம்ம ஏற்றுக்கொண்டோம்னா அந்த கஷ்டம் போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருந்தா போகும் இல்லையா? அதெல்லாம் ஈஸியா கண்டிப்பா நம்ம ஏற்றுக்கும் போது என்ன ஆயிடுதோ, ஏற்றுக்கும் போது அது கஷ்டமாவே தெரியாது. அதை ஏற்றுக்கும் போதே நாம செஞ்ச ஒரு ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருக்கோம், தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு தப்பு செஞ்சிருக்கோம். அந்த தப்புக்குள்ள விளைவுதான் இது, நாம போட்ட பிளான் தான் இது, அந்த பிளான் படிதான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. நாம தான் பிளான் போட்டிருக்கோம், இந்த வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிற சித்திரம் வரைபடம் நாம தான் வரைஞ்சிருக்கோம். அப்ப அந்த வரைபடத்தின் வழியை அது பிரகாரம் தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. தான். சோ அதை வந்து நம்ம நிராகரிக்க முடியாது. சோ அதனால வந்து அதை ஏற்றுக்கணும். ஏற்றுக்கும் போது நிறைய பாரம் மனசுல பாரம் கம்மியாயிடும். அதுக்கப்புறம் அந்த கஷ்டங்கள்ங்கிறது கொஞ்சம்
அவ்வளோ ஈஸியா சொல்லிடலாம் அதை ஏத்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம். ஆனா வந்து அது நிஜமா அனுபவிச்சு இது பண்றவங்களுக்கு நிஜமாவே கஷ்டம் உண்டு, இல்லைன்னு சொல்ல. ஆனா அதை வந்து மீறி வரணும். மீறி வரும்போதுதான் அதை ஜெயிச்சதாக அர்த்தம். இல்லைனாக்கா எப்பவுமே அது வந்துட்டே இருக்கும். சோ அதனால வந்து இந்த கஷ்டம் நான் வந்து எனக்காக வரைஞ்ச சித்திரம் தான், நான் போட்ட பிளான் தான், நான் செஞ்ச தப்புக்காக தான் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு வரேன். அதனால இதோட முடியட்டும் பரவாயில்லன்னு யாரையுமே குற்றம் சொல்லாத ஒரு நிலையில நம்ம வந்து மற்றவங்களால தான் இது எனக்கு அப்படி ஆச்சுன்னு நினைக்கவே கூடாது. ஒருபோதும் நன்றும் தீதும் பிறர் தர வாரா. இது யாருமே நல்லதும் செய்ய முடியாது, கெட்டதும் செய்ய முடியாது, நமக்கு தீங்கும் செய்ய முடியாது. அதனால மற்றவங்கள இருந்து இல்லை, என்னையில இருந்து தான் எனக்கு கஷ்டமும் வந்திருக்கு, நன்மையும் வந்து. அதனால நன்மை என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து தீமைகள் என்னெல்லாம் இருக்கோ அதை நான் வந்து கடந்து போயிடுவேன் அப்படிங்கிற தைரியத்தை வச்சு அதை கொடுக்கக்கூடியதுதான் தியானம். தியானம் நிறைய நேரம் பண்ணணும். கஷ்டம் இருக்கிறவங்க தூங்க கூட கூடாது. ராத்திரி நேரம் வந்து தூக்கத்துல கூட கழிக்க வேண்டாம், தியானத்திலேயே கழிச்சிடணும். அப்போதான் வந்து அதுல ஜெயிச்சு வர முடியும். நிறைய நேரம் தியானம் செய்ய 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 அவங்களுக்கு வந்து இதா இருக்கும். ரொம்ப தூக்கம் வரும்போது தூங்கினா போதும், அல்லாட்டா வந்து தியானத்துல தான் கழிக்கும் நிறைய நேரம். நல்ல ஒரு விளக்கம் கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். அவருக்கும் நல்ல பயனுள்ளதா இருக்கும். அடுத்ததா மீனா மாஸ்டர். சொல்லுங்க மீனா. எஸ் மேம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். சொல்லுங்க. இப்போ உடம்பு ரொம்ப ஒரு கண்டிஷன் மோசமா இருக்கிற சமயத்துல நம்ம தியானிகள் வந்து போய் பார்க்க கூடாது, அதனால நெகட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கம்மியாகும்ன்றாங்க, நம்ம எனர்ஜி. அப்படியா? உண்மையா மேம்? அதனால கொஞ்சம் அவங்களுக்கு நம்மளுடைய எனர்ஜி கொஞ்சம் போட்டுமே. அதனால என்ன, நாம தான் சம்பாதிச்சுக்கோங்க, நாம தான் தியானிகளாச்சு. அதனால அவங்க நல்ல நல்ல ஆரோக்கியமா இருந்ததுக்கு அப்புறம் நல்ல தியானம் செய்வாங்க, நிறைய வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா போய் அவங்க கூட உட்கார்ந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி நல்லா ஆயிட்டு அவங்க வந்து மத்தவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யட்டுமே. ஏன் அப்படி நினைக்கிறது? நம்ம கண்டிஷன் கொஞ்சம் ரொம்ப இதுவா இருக்கு. நான் ஆரம்பத்துல கொஞ்ச நேரம் ஈவினிங்ல உட்கார வச்சேன் மேடம் அவங்கள. ஃபர்ஸ்ட்ல இங்க இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, ஓம் நமச்சிவாய. நான் சொன்னேன் அதெல்லாம் மந்திரம் எதுவுமே சொல்ல வேணாம், நீங்க கண்ணு மூடி நீங்க மூச்சை கவனிங்க. இப்ப கூட நான் சொல்றேன், நீங்க தொடர்ந்து 40 நாள் நீங்க படுத்துக்கிட்டே கூட நீங்க பண்ணுங்க, அப்ப உங்களுக்கு எவ்வளவு இது வரும், அந்த வலி தாங்கக்கூடிய சக்தியாவது நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் நானு. ஆனா ஒருத்தர் சொன்னாங்க, இது மாதிரி நம்ம போனோம்னா நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி தான் இருக்கும், நீங்க பார்த்து பண்ணிக்கலாம். எல்லாருடைய இதுல அப்படி சொல்ல முடியாது. நம்மளுடைய எனர்ஜி அவங்க வீணடிக்கிறாங்களா அதை உபயோகப்படுத்துறாங்களா நம்ம பாத்துக்கணும். அவங்க நாம சொல்லபடி அவங்க தியானம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னாக்கா நாம போய் அங்க போய் பார்க்கலாம். அவங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து எனர்ஜி போய்கட்டும், பரவாயில்ல, நாம சம்பாதிச்சுக்கலாமே. எனர்ஜி எப்படி கிரகிச்சுக்கிறதுங்கிற வழி தெரியுமே. அப்ப அங்க போய் அவங்க கொடுக்கலாம். அந்த ஏன்னா அவங்க நல்லா ஆயிடுவாங்கன்னா, நல்லானா ரொம்ப நல்லது. அவங்க மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க, மற்றவங்களை எல்லாம் தியானிகளை ஆக்குவாங்க. அந்த ஒரு அவங்களுக்கு அவங்கள வந்து நம்ம வந்து நிறைய வந்து அவங்களுக்கு இது கொடுக்கணும், ஒரு தைரியத்தை உருவாக்கி அவங்களுக்கு வந்து நிறைய ஊக்கம் கொடுத்தோம்னாக்கா அவங்க வந்து அந்த இதுல இருந்தெல்லாம் வெளியில வந்து நிறைய பேருக்கு நீ சொல்லி கொடுக்கணும், இப்படி படுத்துட்டு இருக்க கூடாது, சீக்கிரமா சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தியானம் பண்ணுங்க அப்படின்னா அதை கேட்டுட்டு அவங்க பண்ணாங்க உடனே சரியாயிடுவாங்க. நிறைய நல்ல விஷயங்களை செய்வாங்களே. அப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்க தேடி கண்டுபிடிச்சு அப்படி இருக்கிறவங்களுக்கு செய்யலாம். இல்ல இவங்க வந்து ஒன்னும் கேட்க மாட்டாங்க, இவங்களுக்கு கொடுத்த எனர்ஜியை நம்ம வந்து வேஸ்ட் பண்றதாக ஆகும் அப்படின்னு நினைச்சதுனாக்கா அங்க போகாது. தியானத்துல நீங்க வைங்க நான் சொன்னேன், நம்ம வயிற்று வலி வந்தா பசித்தான் நம்ம தான் சாப்பிடணும். இப்ப நான் சொல்லி உங்களுக்கு அதை பண்ண முடியாது, நீங்களே உட்கார்ந்தீங்கன்னா தான் அதோடைய இது உங்களுக்கு புரியும் அப்படி சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஆனா உங்களுக்கு இல்ல, அதுதான் வேற, அதுதான் உங்களுக்கு கேட்கலாம் மேடம். புரியாதவங்களுக்கு தியானம் செய்யாதவங்க கிட்ட நெருங்கவே இருக்காது. நீங்க சொல்லி தியானம் செய்யறவங்க கிட்ட மாத்திரம் போங்க, அவங்களுக்கு வந்து எனர்ஜி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. நாம அது பிரிச்சு பார்க்கணும். எல்லாருக்குமே கொடுக்க வேண்டாம்னு இல்லை. ஆனா அவங்க நிஜமாவே அவங்களும் நல்லாயி உலகத்துக்கும் நன்மை கொடுப்பாங்களா அப்படி அந்த நபர்களை மாத்திரம் பார்த்து அவங்க கிட்ட மாத்திரம் போயிடலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். நன்றி மீனா மாஸ்டர், நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. அப்ப பொதுவாகவே நம்மளோட எனர்ஜி இன்னொருத்தருக்கு போகும், அவங்களுக்கு கஷ்டத்துல அப்படி காய்ச்சல்ல பக்கத்துல இருந்தா அப்படி போகும். ஓகே ஓகே. அடுத்தது பானுமதி மாஸ்டர். அதுல ஹம்சவேணி அருட்பெருஞ்சோதி மாஸ்டர் இருக்காங்க. எனது தம்பி, உறவினர்கள், என் குழந்தை என அனைவரையும் தியானம் செய்ய சொல்கிறேன், ஆனால் அவர்களால் தியானம் செய்ய முடியவில்லையே. அதே போல் எனது தம்பி நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி உள்ளார், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. தியானம் இல்ல, அதான் மன உளைச்சல் வருது. அதுக்கு தியானம் தான் பண்ண வைக்கணும், வேற வழி கிடையாது. கூட்டு தியானத்துல சேர்ந்துக்குங்க. இந்த மாதிரி இப்ப நம்மளுடைய ப்ரோக்ராம் இருக்குல்ல, இந்த மாதிரி
இப்ப பாருங்க 11ல இருந்து 12 வரைக்கும் எல்லாருமே கூட்டு தியானமா சேரப்போறோம். இந்த மாதிரி பல கூட்டு தியான நிகழ்ச்சியில அவங்கள வந்து சேர்த்திக்க சொல்லணும். யாராவது அவங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? யூடியூப்ல வந்ததுனால இல்ல அவங்களே யூடியூப்ல பாப்பாங்க தானே? இப்ப யூடியூப்ல நீங்க பேசுறது அவங்களுக்கு நான் பாத்துப்பாங்க. பேசுறத பார்த்துட்டு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. சரி, ஆமா. ஓகே. அப்ப வந்து அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது அப்படின்னாக்கா, நிறைய வந்து இந்த மாதிரி இருக்கிற ப்ரோக்ராம்ஸ்ல சேர்ந்துக்கணும். இந்த மாதிரி குரூப் மெடிடேஷன்ல அவங்க சேர்ந்துட்டாங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து நிறைய பலன் கிடைக்கும். அவங்களுடைய பிரதரை சேர சொல்லுங்க, மற்றவங்களை எல்லாரையுமே அதுக்குள்ள சேர்த்தி. ராத்திரி தூக்கம் அதெல்லாம் இருக்கு ஒரு பக்கம், ஆனா தியானம் தான் முதல். தியானத்துக்கு முதல் முக்கியத்துவம் கொடுங்க வாழ்க்கையில. அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்திக்கணும். மற்றதெல்லாம் சேர்த்தும் போது ரொம்ப அற்புதமா உங்க வாழ்க்கை அமைஞ்சிடும். மன உளைச்சலே வராது. சோ அதனால வந்து கண்டிப்பா மன உளைச்சல் இருக்கவங்க அத்தனை பேரை போட்டு தியானத்துல சேர்ந்துக்கதான் வேணும். சோ அவங்கள வந்து தியானத்துக்கு வர சொல்லுங்க. இது ரொம்ப எளிமையான, எல்லாருமே செய்யக்கூடிய அற்புதமான ஆனாபானசதி மெடிடேஷன். ரொம்ப ஈஸி தான், அதனால எல்லாம் செய்யலாம். வந்து கலந்துக்க சொல்லுங்க.